வணக்கங்க. இப்போ நம்ம அரசியல் சார்ந்த பதிவுகளை நீண்ட காலமாக நாம் பதிவிட்டுட்டு தான் வர்றோம். ஒவ்வொரு எலெக்ஷனும் போதுமே அதை பதிவிட்டுட்டு தான் வர்றோம். ஸோ அதில் பல்வேறு கணிப்புகளை நம்ம வெளியிட்டு இருந்தாலும் நம்ம எண்ணிக்கை நம்பர்ஸ் அடிப்படையான கணிதங்களை வெளியிட்டதில்லை. இத்தனை வாக்கு எண்ணிக்கை வரும், இத்தனை தொகுதிகள் வரும்னு எப்பவுமே நாம சொல்றதில்ல. ஏன்னா அதுக்கான மெத்தடாலஜி எனக்கு தெரியல. பட் ஜோதிடத்திலே நாம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரியான மெத்தடாலஜி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இருந்தா அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தேடி எடுத்துட முடியும். ஸோ ஜோதிடத்தில் ஒரு தலைவர் வெற்றி பெறுவாரா அல்லது ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவாரா, இதை நம்ம ரெண்டு விதமா கணிக்கிறோங்க. ஒன்று, நம்ம நேரடியாக கேள்விகள் கேட்கும் பட்சத்தில், அதாவது முக்கியமான இடத்திலிருந்து கேட்கப்படுற கேள்விகளுக்கு மட்டும்தான் நாம் எடுத்துக்கிறோம். ஸோ சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், ஒரு தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத நபர், அந்த தொகுதியில் இருக்கிற நபர் ஜெயிப்பாரான்னு கேட்டால் நம்ம சொல்றதில்லை. ஆனால் அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளரோ அல்லது அவரோட உறவினர்களோ, அவரை சார்ந்த கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள், அவரோட தொடர்பு இருக்கிற நபர்கள் பிரசன்னம் கேட்டால் நிச்சயமா அது 100% பதில்களை தரும். ஸோ அப்படித்தான் நாம 2021 நம்ம பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிக்குமா அப்படின்னு அந்த கட்சியினுடைய அமைச்சராக இருந்தவர் திரும்ப போட்டியிடறார். அவரே கேள்வி கேட்டிருந்தப்போ நம்ம நிச்சயமாக டிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அதே மாதிரி டிஎம்கே 2011 டிஎம்கே வெற்றி வருமான்னு கேட்கும்போது நாம சென்னை வகுப்பிலேயே மாணவர்கள் முன்னாலேயே நாம டிஎம்கே இந்த முறை தோற்கும் அப்படின்னு 2011 நாம சொல்லியிருந்தோம். 2011 முதலமைச்சர்கள் அதாவது அமைச்சர்களுடைய ஒரு சின்ன மீட்டிங்ல நமக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தமிழக முதல்வரா ஜெயலலிதா தொடருக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அப்பவும் நம்ம பிரசனம் போட்டு ஆமா கட்டாயம் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நம்ம வாய்ப்பை சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப திரு நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப பவருக்கு வருவார், திரும்ப பிரதமர் ஆகுவார் அப்படிங்கிற வாய்ப்பையும் நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற வாய்ப்பையும் சொல்லியிருந்தோம். அவர் வெற்றி பெறதுமெல்லாம் இடையில பதவியை இழப்பார் அல்லது பதவிக்கு ஏதாவது பங்கம் வரும் அப்படிங்கிற வாய்ப்பு நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் நடைமுறைக்கு சாத்தியமா வந்திருக்கு. அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வெற்றி பெறுவதையும் ராகுல் காந்தி அவர்களுக்கு நல்ல திசை தொடங்கி இருக்கு. இப்போ அவருக்கான வாய்ப்புகள் அது சரியா அமையல. இன்னைக்கு டிரான்சிட் கோச்சார நிலைகள் சரியா அமையல. ஸோ அடுத்த வரக்கூடிய காலங்கள் அவருக்கு சிறப்பாக தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம அதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நாம ஏதோ ஒரு வகையில நெருங்கிய தொடர்புடையவர்களிட்டிருந்து கேள்வியும் சரியான ஜாதகங்கள் கிடைச்சா அதை மட்டுமே போட்டு நாம இவங்க ஜெயிப்பாங்க இவங்க தோப்பாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில எந்த கட்சி பேதம் இல்லாம நமக்கு இங்க வெற்றி பெறுவாங்க தோல்வாங்க அந்த ரிசல்ட், அஸ்ட்ராலஜியினுடைய ரிசல்ட் மட்டுமே நாம பிரதிபலிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு கட்சிக்கு சார்பா பேசுறதோ, ஒரு கட்சிக்கு சாதகமா நிக்கிறதோ, ஆளுங்கட்சிக்கு சாதகமா நிக்கிறதோ இந்த மாதிரியான ஜோதிட அமைப்புல நம்ம பண்றதில்ல. ஏன்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்க எல்லா கட்சிக்காரங்களும் பார்க்கறாங்க. ஸோ அப்ப நாம எந்த கட்சியும் சாராத ஒரு நபராக இருந்தால் ஜோதிடத்துறையில பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பயணிக்கிறதுல அரசியல் பதிவுகளை நாம ரொம்ப சாத்தியமில்லாத விஷயத்தை எதுவும் நாம பேசாம பிரசன்னங்கள் மூலம், ஜோதிடத்தின் மூலம், ஜாதகங்களின் மூலம் அரசியல் பதிவுகளை நாம போட்டுட்டு வரோம். இதுவரைக்கும் பெரும்பாலான பதிவுகள் 96-97% மேலான பதிவுகள் நம்ம சொன்ன பதிவுகள் நடந்திருக்கு. ஸோ வெற்றி நடந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஜோதிட பெரியவர்களுக்கும் ஜோதிட மகான்களுக்கும் இதற்கான நன்றியை உரித்தாக்கி கொண்டு மேலும் பல்வேறு அரசியல் பதிவுகளோடு எதிர்காலத்தில் உங்களை சந்திக்கிறேன். சரியான பதிவுகளை போட வேண்டும். ஒரு நபருக்கு சாதகமான பதிவுகளை போடக்கூடாது. ஏன்னா ஜோதிடம் அங்க சரியா வெற்றி பெறணும், சரியான பலன்களை வழியமைக்கணும்னு கூறி வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.